வெல்கம் டு மை சேனல் சக்கரை சாதமும் வடகரியும். இன்னைக்கு குக் வித் கோமாலியில் கண்ணம்மா சீரியலில் வந்த ரோஷினி அவங்க பண்ண ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். சில்லி எக் நூடுல்ஸ் ரெசிபி தான். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் எக் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே இந்த முட்டையோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நார்மலாக ஆம்லேட் போடுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் பாதி மட்டும் இப்போ ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆம்லேட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா மேலெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடையும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஆம்லேட்டும் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம பண்ண ஆம்லேட்டை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே அந்த நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இதை தான் எக் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், எனக்கு இன்றைக்கி 3 எக்லேருந்து இவ்வளோ எக் நூடுல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு சாஸ் ஒன்று பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நிறையா சேர்க்க வேணாம், ஏன்னா அடுத்து நம்ம டொமேட்டோ கெச்சப் வேறு சேர்ப்போம். ஸோ அதனால் பாதி தக்காளியே போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். எனக்கு உப்பு அளவு கரெக்டாக இருந்ததுனால நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த எக் நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சில்லி எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இது இருக்கும். நார்மலாக கடையில் வாங்குகிற நூடுல்ஸ் எல்லாமே மைதாவில் செஞ்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி குக் வித் கோமாலி ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் சக்கரை சாதமும் வடகரியும்.